ஸோ ஏபிசி காஸ்டிங்கோட க்ரக்ஸு ஒரு வாட்டி சொல்கிறேன். இல்லை ஒரு சம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஈஸியாக புரியும். கீர்த்தனா, ஹலோ கீர்த்தனா. இல்லையா? சரி, ஓகே. சரிடா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வந்துட்டாங்களா கீர்த்தனா? இப்பதான் கேக்குதுடா. ஏன்டா நந்தனா ஜாயின் பண்ணல? சரி, ஓகே. ஸோ ஏபிசி காஸ்டிங் ஸ்டார்ட் பண்றோம்டா. ஏபிசி காஸ்டிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட், இந்த கான்செப்டை வந்து ராபர்ட் கெப்லான்ன்றவரும் வில்லியம் பேர்ன்ஸனும் அவர் தான் வந்து எடுத்தாங்க லேட் 1980s. எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அதிகமான வேல்யூ இருக்கோ, ஓகேவா, அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ப்ராடக்டை ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. பி அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஆனால் ஏ அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, அது பின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. சின்றது வந்து ரொம்ப குட்டி குட்டி பார்ட் இருக்கிறது, வேல்யூவே சிக்னிஃபிகண்ட் வேல்யூவே ரொம்ப கம்மியாக இருக்கிறது சி கேட்டகரி பண்ணுவாங்க. ஸோ ஏபிசி பேசிக் ப்ரெமிசஸ் எப்படி இருக்கும்னா, காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கன்சியூம் ஆக்டிவிட்டீஸ், ஆக்டிவிட்டீஸ் கன்சியூமிங் ரிசோர்சஸ், அப்புறம் திஸ் consumes this consumption of resources is what derives the cost. ஓகேவா, இதுதான் வந்து ஏபிசி பேசிக் ப்ரெமிசஸ். Activity based costing is that costing in which cost begin with tracing of activities and then to producing the product. ABC aims at identifying as many as cost as possible to be subsequently discounted as a direct cost of production. Any cost Nandana, good evening Nandana. So ஏபிசி காஸ்டிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல் மெட்டீரியல் ஆன ரா மெட்டீரியலை, மெட்டீரியல்னா நான் சிக்னிஃபிகண்ட் ரா மெட்டீரியல், அப்புறம் அடுத்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ரா மெட்டீரியல், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ரெக்கார்டிங் இருக்கு. ஆனால் என் ரெக்கார்டிங்கே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணிடாதீங்க செல்லம், சரியா? ஏன் சொல்கிறேன் தெரியுமா? சம்டைம்ஸ் எனக்கு ரெக்கார்டிங்கு இன்னும் வால்யூம் ரொம்ப கம்மியாக வர மாதிரி இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் லைக் கிளாஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடுங்க நல்லா. ரெக்கார்டிங் வந்து எனக்கு திடீர்னு வால்யூம் ஏதோ கம்மியாகிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் செக் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் கிளாஸ் நல்லா கவனிச்சிருங்க. ஏபிசி இது வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணும். அப்புறம் usually the number of cost centers that a traditional overhead system uses is quite small, say up to 15. In ABC, the number of activities will be much more, say 200. The number will depend on how the management subdivides the organization activities. Is it possible to break down the organization down in many very small activities? But if ABC is to be acceptable and practical system, அதாவது ஒரு ஆக்டிவிட்டி என்ன பிரிச்சுட்டு அதில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் வந்து ஒரு ஏபிசி நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது அப்படின்னா, அப்போது அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியோட பாயிண்ட் என்ன, எது மெயின் பாயிண்ட். இப்போ ஹார்வெஸ்டிங்க்குன்னா அதோட பேஸ் மிஷின் ஹவர்ஸா அந்த மாதிரி பார்க்கறது, கேன் ப்ரிப்ரேஷனா அதுபடி பார்க்கறது, மில்லிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா அதுபடி பார்க்கறது, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டு கால்குலேட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி, த காஸ்ட் பூல், டோட்டல் மிஷினிங் காஸ்ட், டோட்டல் காஸ்ட் ஆஃப் டிஸ்பேச் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்பர் 1. தேர்ட் ஒன். அப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து டு கால்குலேட் அண்ட் ஓவர்ஹெட் அப்சர்ப்ஷன் ரேட் ஃபார் ஈச் காஸ்ட் டிரைவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மொத்த ஆக்டிவிட்டியை லிஸ்ட் டவுன் பண்ணிக்கிறது. அடுத்தது வந்து இந்த ஒவ்வொரு காஸ்ட்டுக்கான ஈச் ஆக்டிவிட்டிக்கோட காஸ்ட் என்னன்றதை பார்க்கறது, அப்புறம் டோட்டல் ஆக்டிவிட்டியோட காஸ்ட் என்னன்றது பார்க்கறது, அப்புறம் கால்குலேட்டிங் ஓவர்ஹெட் அப்சர்ப்ஷன் ரேட்டு. ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் ரேட்டுன்றது என்னன்னா, டோட்டல் காஸ்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி டிவைடட் பை தி காஸ்ட் டிரைவர், ஓகேவா? ஸோ டு கால்குலேட் த டோட்டல் ஓவர்ஹெட் காஸ்ட்,
for each product manufactured. ஃபைனலா செவன்த் ஒன் ஓவர்ஹெட் காஸ்ட் பர் யூனிட்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அப்பனா என்ன அர்த்தம்னா எல்லா ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கான காசஸ் என்னன்னு பார்க்கணும், டோட்டல் காஸ்ட் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கணும், தட் இஸ் அ காஸ்ட் பூல். அப்புறம் we have to calculate the overhead absorption rate for each cost driver பண்ணிட்டு அப்புறம் ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் ரேட் அது என்னன்னா இந்த காஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி தேர்ட் ஸ்டெப் டிவைடட் பை காஸ்ட் டிரைவர் பண்ணிட்டு டோட்டல் ஓவர்ஹெட் காஸ்ட் கிடைச்சிருமா ஒரு ப்ராடக்ட்டுக்கும். அப்புறம் பர் யூனிட் வந்து கண்டுபிடிக்கணும். இது ஸ்டெப்ஸ் இன் ஏபிசி காஸ்டிங். இப்போ பாருங்க, ஒரு சுகர் கேன் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுகர் கேன் ப்ராசஸ்ல ஹார்வெஸ்டிங், கேன் ப்ரிப்பரேஷன், அப்புறம் மில்லிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், கிளாரிஃபிகேஷன், ஃபில்ட்ரேஷன், எவாபரேஷன், கிறிஸ்டலைசேஷன், சென்ட்ரிஃபியூகல் செப்பரேஷன், மலாசஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும். இந்த ஒவ்வொருத்துக்கான ரூட் காஸ் என்ன, வாட் காசஸ் த காஸ்ட் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டின்னு பார்க்கணும். அதுக்கு பேர் தானே காஸ்ட் டிரைவர். அதாவது ஹார்வெஸ்டிங்க்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சுகர் கேன்ஸ் அப்படின்றது இதோட காஸ்ட் டிரைவர். மொத்த காஸ்ட்டுக்கு இதுக்கு ஹார்வெஸ்டிங் காஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆகுறது, ஒரு 10,000 ரூபாய் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நோட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஓவர்ஹெட் அப்சர்ப்ஷன் ரேட் ஒரு காஸ்ட் டிரைவருக்கும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் நம்ம. அந்த எடுத்துட்டு ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் ரேட்னா என்னன்னா இந்த ஹார்வெஸ்டிங் காஸ்டோட டிவைடட் பை அந்த காஸ்ட் டிரைவர் நம்பர் ஆஃப் சுகர் கேன்ஸ். இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டோட ஓவர்ஹெட் காஸ்ட் கிடைச்சிரும். அப்புறம் 10,000 ப்ராடக்ட்டுக்கு 10,000 ருபீஸ் ஓவர்ஹெட் காஸ்ட்னா அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ, அப்போ ₹1. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ் இன் ஏபிசி காஸ்டிங் ஓடது. இது வெரி ஹை லெவல். சரியா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாமா? வெரி ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் புரியுறதா ஏபிசி காஸ்டிங் ஓடது? ஹலோ. ஆ ஆ இப்போ பாருங்க, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. Let us now recap the various overhead rates that are used in the context of absorption of overhead cost to the products, jobs, customs, work order, etc. There are several different methods which can be used to observe the overheads. The following data to determine the total production cost of job number M626. So total cost center over வந்து 62,100. Production output வந்து 13,800 units. Direct labor hours 27,000. Mission hours வந்து 34,500 hours. Direct wages cost வந்து 17,250. Direct material cost வந்து 49,680. Prime cost வந்து 66. இதுதான் கொடுத்துருக்காங்க. Prime cost என்னடா மித்ரா? What comprises of prime cost? சூப்பர் கண்ணா, வெரி குட். இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர்ஹெட் அப்சர்ப்ஷன் ரேட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல அவங்க வந்து கேட்டிருக்காங்க எப்படி பண்ண போறோம்ட்டு. ஃபர்ஸ்ட் 62,100ன்றது ஓவர்ஹெட் காஸ்ட் கரெக்டா? எவ்வளோ யூனிட்ஸ்க்கு? 13,000 யூனிட்ஸ்க்கு. அப்பனா என்னன்னா 62,100 இதுக்கு 13,000னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? ₹4.50. ஓகேவா? இது வந்து பர் யூனிட் பேஸ் பண்ணி. சரியா? இல்ல நான் டைரக்ட் லேபர் ஹவர் பேஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 27,000. ஸோ 27,000 ஹவர்ஸ்க்கு 6200னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ? ₹2.30. ஓகேவா? இப்போ இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட்க்குனா சரியா? ஓவர்ஹெட் அப்சர்ப்ஷன் ரேட் கண்டுபிடிக்கிறது பேசிஸ் ஆஃப் யூனிட்ஸ், இது மெத்தட். அடுத்தது வந்து டைரக்ட் லேபர் ஹவர் ரேட்டுக்கு இது ரெண்டாவது. மூணாவது வந்து மிஷின் ஹவர் ரேட். இது எவ்வளோ? 34,000 ஹவர்ஸ்க்கு 6200னா 1 ஹவருக்கு எவ்வளோ? ₹1.80. இது மிஷின் ஹவர் ரேட். புரியுதா எல்லாருக்கும்? ஒரு டைப்ஸ் ஆஃப் மெத்தடை வந்து இங்க கேட்டிருக்காங்க எப்படி பண்ணுவீங்கன்னு. அதுக்கு டேட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது டைரக்ட் லேபர் ஹவருக்கு இது பேஸ், மிஷின் ஹவருக்கு இது பேஸ், யூனிட்ஸ்னா இது பேஸ். அடுத்தது அவன் என்ன சொல்லியிருக்கான்னா ஃபைனலா பிரைம் காஸ்ட் பேஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைம் காஸ்ட் பேஸ் பண்ணி சொல்லுன்னா பிரைம் காஸ்ட் பேஸ் பண்ணி இங்க கொடுக்கணும். அப்படின்னா 62,100 காஸ்ட் சென்டர் ஓவரேஜ். ஓகேவா? அதுல எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பிரைம் காஸ்ட்னு பார்த்தோம்னா
totally prime cost is 66,300. So 62,000 டோட்டல்னா என்னோட டைரக்ட் வேஜஸ் வந்து 17,250. ஓகேவா? அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா சாரி 360க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 100. இங்க பாருங்க ஒவ்வொன்னா 62,100க்கு 17,250. ஓகேவா? அப்புறம் 62,100க்கு 49,680. அடுத்தது 62,100க்கு 66,980 வந்து என்னோட ஃபுல் பிரைம் காஸ்ட். அப்போ 100க்கு எவ்வளோ? 100க்கு எவ்வளோ? 62,100 into 100 divided by 66,930. So 93% வந்து of my direct material cost, sorry, of my direct materials, அதாவது cost center overheads is 93% of prime cost is my cost center overheads. அதாவது பிரைம் காஸ்ட்ல 93% என்னோட ஓவர்ஹெட் காஸ்ட். அதுதான் சொல்றாங்க. இந்த illustration ஒன் புரியுறதா? இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. இது டைப் 1 ப்ராப்ளம். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் கொடுங்கண்ணா. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்தேன்.